பரம்பொருள் கூட்டி வைத்ததின் பேரிலே இன்றைய தினம் 10/8/25 ஞாயிற்றுக்கிழமை இந்த நல்ல நாளிலே காயத்ரி ஜபம் நம்முடைய சுவாமி சடகோபானந்தா ஆசிரமத்தில் 25 ஆண்டுகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய காயத்ரி ஜபத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கிருஷ்ணகிரி சுவாமி அவர்களுக்கு நம்முடைய பட்டாபிசாமி மாலை போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சொல்லி நேரலகிரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பகவத்கீதை அவதானி திரு ரங்கப்பா சுவாமி அவர்களை நம்முடைய ராமன் அவர்கள் மாலை அணிவித்து வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய சிஷியர் திரு நாராயண சுவாமி அவர்கள், இவரும் குருவை போலவே பகவத்கீதையை எங்கே கேட்டாலும் சொல்லுவார். அவரை நம்முடைய சீனிவாச அண்ணார் அவர்கள் பூமாலை அணித்து வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இன்றைய காயத்ரி ஜபத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தாயானை தந்தை எனக்காயினானை சர்க்குருவுமானானை தமியேன் உள்ளே மேயானை கண்காண விளங்கினானை மெய்மை எனக்களித்தானை வேதம் சொன்ன வாயானை வஞ்சமிலா மனத்தினானை வரம் கொடுக்க வல்லானை மணிமன்றன்றி ஏயானை துரிய நடுவிருக்கின்றானை எம்மானை கண்டு களித்திருக்கின்றேனே உறவானை என்னுயிர்க்குள் உயிரானானை உருபிழைகள் செய்யினும் அவை உன்னி. சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய திரு கருணாகர சுவாமிகள், அவர் நம்முடைய சடகோபானந்த சுவாமிகள் இங்க இருக்கும்போது அவருடைய தந்தையார், அவருக்கு சடகோபானந்த சுவாமிக்கும் இவங்க அப்பாவுக்கும் நட்பு இருந்திருக்குது. அந்த நட்பின் காரணமாக இவர் பிறக்கிற தேதியை கொடுத்து ஜாதக எழுத சொல்லியிருக்கிறார். யார்கிட்ட? இவங்க அப்பா கிட்ட, சடகோபானந்த சுவாமி கிட்ட கொடுத்துருக்கிறார். அப்ப சடகோபானந்த சுவாமிகளுக்கு ஜாதகம் எழுதி கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, அந்த பெரியோருடைய தொடர்பு எப்படி இங்க வரவழைச்சிருக்குது என்பது அதனுடைய மகிமை சென்ற ஆண்டு தெரியும். இது எப்படி எனக்கு தெரியும்னா, வசந்த் டிவியில இந்த மண் பேசும் சரித்திரம்னு எடுக்க போனோம் எங்க முருகன் கோயில் கிட்ட. அந்த முருகன் கோயில் கிட்ட எடுக்கும் போது சாமி பேர் சொன்னாங்க, அவருக்கு தெரியும், அவர் அழைச்சிட்டு போவான்னு. அங்க அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா நான் கண்டுபிடிக்க முடியல. எனவே இந்த நல்ல தருணத்திலே இங்க வருகை தந்திருக்கிறார். அவருக்கு சுவாமி சடகோபானந்த சுவாமியினுடைய பூரண ஆசிகள், நம்முடைய சுவாமி தவத்திரு பிரம்மச்சரி கருணாகர சுவாமிகளுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த இடத்திலே இருந்து அவர் நிறைய தவம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பூரண ஆசி எப்படி இருந்தாலும் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா இவருக்கு ஜாதகம் எழுதியவரே நம்முடைய சுவாமி சடகோபானந்த அவர்களுக்கு நாம் பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறோம்.
701 ஸ்லோகங்களிலே நம்முடைய கர்மயோகத்திலே எவ்வளவு, பக்தி யோகத்திலே எவ்வளவு, ஞான யோகத்திலே எவ்வளவு இருக்கிறது என்றால் அவதானத்தோடு அவர் சொல்வார். நினைவாற்றலோடு சொல்லக்கூடிய கலையை இன்னும் நினைவாற்றலாக வைத்திருக்கிறார் சுவாமி. కర్మయోగంలో ఎన్ని శ్లోకము? 43. భక్తి యోగంలో 20. జ్ఞాన యోగంలో 42. టోటల్ 701. ఇప్పుడు ఉపనిషదం మీకు తెలుస్తుంది అని చెప్పి లేదా? దశోపనిషత్తులు. అది దాంట్లో ఏదో ఒకటి చెప్పండి. కేనోపనిషత్తు యావదో ఒకటి చెప్పండి. యదా పంచావతిష్టంతే జ్ఞానే సహసహ బుద్ధి చన విశేషత తమాహుం పరమగతిం. దశేంద్రియాలు నిగ్రహించి మనస్సును బ్రహ్మస్వరూపంగా చేస్తే అది సమాధి నిజమైనది అని ఇది కఠోపనిషత్తులో చెప్తుంది. ఇది ముఖ్యమైన శ్లోకం. దీనిపైన ఇంకా అన్ని ఆధారంగా వస్తుంది. అట్లంటే ఉపనిషత్తులో ఎన్ని శ్లోకం ఉంది స్వామి? స్వామి ఉపనిషత్తులు 108. దాన్ని విభాగం ఎన్నెన్ని ఉంది అది జ్ఞాపకం లేదు. దశోపనిషత్తులు దాంట్లో ముఖ్యమైనది ఈశోపనిషత్తు, ఈశావాసోపనిషత్తు, కఠోపనిషత్తు, బ్రహ్మోపనిషత్తు, తర్వాత ఐతరేయ ఉపనిషత్తు, ఇవంతా కూడా. కర్మయోగంలో ఎన్ని శ్లోకము? 43. భక్తి యోగంలో 20. జ్ఞాన యోగంలో 42. కర్మయోగంలో యావదాவது ఒక శ్లోకం చెప్పండి. కర్మయోగంలో యావది వస్తుంది జ్ఞాపకం. సరే. శ్రేయాన్ స్వధర్మో విగుణ పరధర్మ స్వనుష్ఠిత స్వధర్మే నిధనం శ్రేయ పరధర్మో భయావహ. ఎప్పుడు వాళ్ళు చేసే కర్మలు నేతంగా నిష్కామ రూపంతో చేస్తే అది నీకు ఏ బంధము కలుగు చేసేలేదు అర్జున. పారమార్థికంగాను ప్రపంచవ్యాప్తంగాను శ్రేష్టమైన సుఖం పొందుతావు నువ్వు. ఇది ఇడిసి అది పట్టుకుంటే నువ్వు తొందరే, ఇది ఇడిస్తే నువ్వు తొందరే. కాబట్టి రెండు కూడా అది 2 கால்ல மாதிரி, 2 சேத்துல மாதிரி, 2 கண்ணு மாதிரி. இது போல நம்ம பகவத்கீதையில நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நல்ல விஷயங்களை இந்த வயசுல வச்சிருக்கிறார். அதனால நம்முடைய சுவாமி கீதா அவதானி நம்முடைய ஸ்ரீ ரங்கப்பா சுவாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நாம் வரவேற்போம். மகாபாகியம். அதே போல சுவாமிகளுக்கு நம்முடைய ஆசிரமத்தின் சார்பாக கீதா ரத்னா அப்படின்னு ஒரு விருது கொடுத்து அவரை கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு ஏற்பாடு பண்ணோம். இன்னைக்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு இந்த கீதா ரத்னா அப்படின்னு விருது கொடுப்போம். சரியா? நம்முடைய பாரத தேசத்திலே அவதானம் என்பது ஒரு பெரிய கலை. இதிலே சதாவதானம், அர்த்த சதாவதானம், சோடசவதானம், இது போல அஷ்டவதானம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய பேர் நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதிலே நம்முடைய நேரலசகிரியிலே இருக்கக்கூடிய 75 வயது நிரம்பிய கிளை தபால் நிலைய மேலாளராக இருந்து ஓய்வு பெற்று அவர் நம்முடைய பகவத்கீதையிலே 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. 701 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. கிட்ட வந்து இந்த ஒரு பொற்கிழி தரலாம் அப்படின்னு இருக்கிறோம். எனவே நம்முடைய ஆசிரமಕ್ಕೆ வருகை இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சுவாமி சரகோபானந்தருடைய ஆசிரமத்திலே இன்று அறிவு திருவிழாவாக நாம் 25 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த காயத்ரி ஜபத்தை அறிவு திருவிழா இந்த 25ஆம் ஆண்டிலே கீதையை அவதானம் செய்யக்கூடிய நம்முடைய ஸ்ரீ ரங்கப்ப சுவாமி அவர்களுக்கு நம்முடைய ஆசிரமத்தின் சார்பாகவும் நம்முடைய அறிவு திரு விழாவினுடைய அன்பர்கள் சார்பாகவும் கீதை ரத்னா என்கிற விருது வழங்கி அவரை கௌரவிக்கிறோம். அதனால் அவருக்கு நம்முடைய சுவாமி அவர்களும் நம்முடைய ராஜேந்திர அண்ணா அவர்கள் முன்னிலையிலே இதை வழங்கலாம். யார் ஒருவர் குரு உபதேசம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இன்னைக்கு நாள் கண்டிப்பா காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்யணும். அதனால ஒரே ஒரு நிமிடம் ஓம்
सुव दत् सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् आभो ज्योति रसोमृतम रक्म भूर्भुव स्वरो ओम गायत्री ज्योति तेजोमयम गायत्री ज्योति ओम गायत्रीं भव ओम गायत्रीं भव ओम गायत्रीं भव ओम शांति 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 हरि ओम तत्सत् अभिवृद्धिरस्तु वाञ्छाफलसिद्धिरस्तु ज्ञानाभिवृद्धिरस्तु ओम शतमानं भवति ओम शांति 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 लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कच्चित् दुःखम् आपनुयात् ओम दुर्जनः सज्जनो भूयात् सज्जनः शान्तो आपनुयात् शान्तो मुच्येत बन्धेभ्यो मुक्तक्षान्यानि विमुच्यते ओम शांति 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 இன்றைய தினம் காயத்ரி ஜபம் சொல்லணும். எதுக்காக காயத்ரி ஜபம் அப்படின்னா ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி பவந்தோ ஓம் சாந்தி 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 சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम. நேரலசகிரி முனிசாமி நாயுடு வெங்கடம்மா தவத்திரு ரங்கப்பா பகவத்கீதையை பக்தர் மனங்களில் பதித்த அவதானியே கீதை ரத்னா சாரதி நீரே என வாழ்த்தி மகிழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் கூட்டு வைத்ததின் பேரிலே நாம் 25 ஆண்டுகளாக இந்த காயத்ரி ஜப விழாவை அறிவித்திருவிழாவாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். முதலில் யார் ஒருவர் குருமுகமாக தீட்சை வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு நாள், நேற்று பூணூல் பண்டிகை அவங்க பூணூல் போட்டு அவங்க செய்வாங்க, அதை விட காயத்ரி ஜபம் ஜபிப்பது சிறந்தது. இந்த காயத்ரி ஜபம் சதுர் வேதங்களிலே இருந்து ரிக் யஜுர் சாம அதர்வன 4 வேதங்களிலே இருந்து அதனுடைய சாரத்தை சுவாமி விஸ்வாமித்திரர் அவர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு சின்ன வயசில் தெரியாது காயத்ரி மந்திரம் காயத்ரி என்னன்னு தெரியாது. நம்முடைய சுவாமி சடகோபானந்தர் அவர்கள் தான், எப்பா காயத்ரி மந்திரம்னு நீ சொல்லின்னு இருக்கியே அது என்ன தெரியுமாண்ணா சாமி சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, நாம மந்திரம் சொல்கிறேன், ஓம் பூர்பஸ்வதத் சவிதுர்வரண்யம் ஃபர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லின்றா இருக்கேன் சாமின்னு. அப்படி இல்லை, முதல்ல காயத்ரின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காயம்னா என்ன? நம்ம உடம்பு. திரி என்ன? 3. இந்த உடம்பு 3 நிலைகளிலே தினசரி சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்குது. நனவு நிலை, இப்போ நாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், இது நனவு நிலை. ஆனால் இந்த உடம்புல ஒரு ஒளி நம்மளை தூண்டி பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறது. அது போலவே படுத்துக்கிறோம், படுத்த உடனே கனவு வருது. அந்த கனவுல நாம் எதையோ நமக்கு தென்படுது. அந்த நிலையை யார் தூண்டி பிரகாசிக்க செய்கிறாங்க? அந்த மேலான பரம்பொருள் எது? அடுத்தது உறக்க நிலை. நல்ல அமைதியாக ஒன்று நிசப்தமாக படுத்துடுறோம். அந்த நிலையிலும் இந்த உடம்பு தூண்டி பிரகாசிக்குது. ஆனால் இந்த 3 நிலைகளிலும் நம்முடைய உடம்புல ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு பேரொளி
பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிரகாசம் நாம் வாழ்நாள் முழுவதும் பிரகாசிக்க செய்யணும். அப்படி பிரகாசிக்க செய்தால் அதுதான் தேஜோமயமாக நாம் இருக்கும். அப்படி தேஜோமயமாக இருக்கணும்னா காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். அது நம்முடைய அறிவை தூண்டி பிரகாசிக்க செய்யக்கூடிய மேலான பரம்பொருள். அதே போல் நம்ம உஸ்வாச நிஸ்வாச கதி, ஒரு மனிதனுக்கு இந்த காயத்துக்கு தேவையான பிரகாசம் சுவாசம்தான். இந்த சுவாசத்தை நம்முடைய அகம் கவனிக்கணும். அப்போ இந்த சுவாசத்தை கவனிக்கணும். காலையில் எழுந்த உடனே நம்முடைய சுவாசத்தை கவனிக்கணும். இடகலையில் இருக்கா, பிங்கலையில் இருக்கா, சுழிமுனையில் இருக்கா அப்படின்னு கவனிக்கணும். அப்படி யார் ஒருவர் அந்த கலையை கற்றுக்கிட்டு எழுந்து அவங்களுடைய வேலையை செய்கிறாங்களோ அந்த வேலையெல்லாம் அது காட்டி கொடுக்கும். இன்றைக்கி நீ போகிற வேலை கரெக்டாக நடக்கும், தாமதமாக நடக்கும், இல்லை போகாதே அப்படின்னு அந்த சுவாசகதி உனக்கு காமிச்சிடும். அதனால தான் பிராணாயாமம் கற்றுக்கணும். அந்த பிராணாயாமம் கற்றுக்கிறதுக்கு தான் சுவாசகம், சுவாசத்தை அகத்தால் கவனித்து தெளிவடைய வேண்டும். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு நாள் நம்முடைய பெரியோர்கள் கற்றுக் கொடுத்ததை நம்ம இந்த காயத்ரி ஜபத்தினாலாவது நாம் ஒரு நாளைக்கு ஒரு 9 முறையாவது இன்றைக்கி சொல்லணும். காலையில் எழுந்த உடனே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒரு டீ காஃபி சாப்பிட்ற மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 9 முறையாவது நம்ம அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஒளியை, அந்த எழுத்துக்களுடைய கால அளவை நாம் செய்யும்போது நம்ம உடம்பில் இருக்கிற 3 நாடிகள், திரிநாடிகள், அந்த திரிநாடிகளும் நம்முடைய சுவாசகதியை நல்லா இயக்க வச்சு உடல் தூய்மையாக இருக்கும். உடலுக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராது. உள்ளம் தூய்மையாக இருக்கும். உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் உடம்பு தெம்பாக இருக்கும். உடம்புக்கும் உள்ளத்துக்கும் இருக்கக்கூடிய உயிர் பலமாக இருக்கணும். அந்த உயிர் பலமாக இருக்கணும்னா இந்த காயத்ரி மந்திரத்துடைய எழுத்துக்கள் ஓசை, அந்த டாய் அப்படின்னா ஒரு எப்படி வருது ஒரு பயம், ஏய் அப்படின்னா என்ன பயம், அதான் அந்த எழுத்துக்களுடைய சப்தம். அந்த எழுத்துக்களுடைய சப்தம் நம்முடைய உடம்புல நாடி நரம்புகளை இயக்கும். அதனால தான் நம்ம காயத்ரி மந்திரத்தை நிறைய சொல்ல முடியாதனால்தான் எப்படி ஓம் சரவணபவாய நமகான்னு சொல்கிறாங்க, அஷ்டாட்ச மந்திரம் ஓம் நாராயணாய நமகான்னு சொல்கிறாங்க, பஞ்சாட்சரம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நாம் ஓம் காயத்ரீம் பவ, அந்த எழுத்துக்கள் ரீம் காயத்ரீம், இந்த உடம்புல காயத்தில் அந்த ரீம் அப்படி ரீங்காரம் அது நம்ம பவம் ஆசீர்வதிக்கும். அதனால தான் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை ஓம் காயத்ரீம் பவ அப்படின்னு ஜபிக்கலாம். சொல்லுங்க, கண்ணு ஓம் காயத்ரீம் பவ, 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 ஓம் காயத்ரி ஜோதி காயத்ரி ஜோதி தேஜோமயம் காயத்ரி ஜோதி ஓம் காயத்ரி நம ஓம் காயத்ரி तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। धिमित किट जणु जुगुण गुणंदरि तगुण गुणंदरि धिमित ताकु धिमित किट जण रजकुमार महिमालंक वनमाला बुलंदर कृत कृतादार तज्जं तत्तकज्जं तत्तगंडं तत्तगुर्रं तत्ताकु जनंदरि ततकु जनंदरिद जनंदरिद
అద్భుత నర్తన చిత్రిత ముద్రిత విద్యతముద్భవ